தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப முக்கியமான அப்டேட் புதுச்சேரி சென்டாக்லேருந்து வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1க்குரிய கவுன்சிலிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகியிருந்தது. அதாவது ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மெரிட் லிஸ்ட்டு. யார் யாரெல்லாம் வந்து சென்டாக்ல வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, அந்த மாணவர்கள் எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டின் அடிப்படையில நமக்கு எவ்வளோ மதிப்பெண் இருந்தால் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும், எந்த அளவுக்கு மதிப்பெண் இருந்தால் நமக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி கூடவே வந்து நீங்கள் டேஷ்போர்ட் லாகின்ல போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆப்ஷனுமே வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ரவுண்ட் 1ல நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணலாம், ஆனால் ரவுண்ட் 2ல பண்ணலாமா அப்படின்னா, ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ரவுண்ட் 1ல உங்களுக்கு சீட்டே கிடைக்கலனாலும் கூட ரவுண்ட் 2க்கு போகலாம். அல்லது ரவுண்ட் 1ல சீட்டு கிடைத்த மாணவர்களுமே ரவுண்ட் 2ல போக முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் எப்பயும் போல இருக்குது. தமிழ்நாட்டில் எப்படி கிட்டத்தட்ட அப்படி தான் புதுச்சேரியிலுமே இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ரேங்க் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அந்த ரேங்க்குக்கு நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்குமா, எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருந்தால் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸு போன வருஷத்துடைய அலாட்மெண்ட்டு, அது இல்லாமல் இந்த மெரிட் லிஸ்ட், இப்போ வந்திருக்கிற ரேங்க் லிஸ்ட், இது எல்லாமே வச்சு கம்பேர் பண்ணி நம்ம டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கட் ஆஃப் டீட்டெயில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கட் ஆஃப் டீட்டெயிலை இன்டெப்த்தாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் பாருங்கள். இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலைகள் இருக்கும். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு. இது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் கிடையாது, புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ கட் ஆஃப் டீட்டெயில் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்குறது தான் வந்து கட் ஆஃப் டீடைல் ஃபார் ஐஜிஎம்சி, அதாவது இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேங்க் அண்ட் நீட் ஸ்கோர் என்ன அப்படின்றது பார்க்குறோம். இப்போ ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு நமக்கு மெரிட் லிஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் எந்த அளவுக்கு கட் ஆஃப் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கேட்டகரி வைஸ். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஐஜிஎம்சியில் ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன் காம்படிஷன் ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் 52 சீட் இருக்குது. இந்த 52 சீட்டுக்கு ரேங்க் 1லேருந்து 52வது ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக சீட்டு கிடைக்க போகுது. சரிங்களா? ரேங்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ்டிமேட்டட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 530 ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் இண்டியா ரேங்க் க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 55,000க்கு கிட்ட, ரைட்டுங்களா? ஒரு 55,000 அந்த ரேஞ்சு. அதே போல் ஓபிசி கேட்டகரிக்கு 14 சீட்டு உண்டு ஐஜிஎம்சியில். அந்த 14 சீட்டுக்கு 53லேருந்து 75வது ரேங்க்குள்ளே இருக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து மார்க்குன்னு பார்க்கும்போது ஒரு 515 ப்ளஸ் இருக்கிறீங்க அப்படின்னா கிடைக்கும். எம்பிசி மாணவர்களுக்கு 24 சீட் இருக்குது. நீங்கள் சீட் மேட்ரிக்ஸில் பார்த்தா தெரியும், அந்த டீட்டெயில் இருக்கும். எம்பிசி மாணவர்களுக்கு 24 சீட்டு. இந்த 24ல் 50 53லேருந்து 95வது ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதான வாய்ப்புகள் உண்டு. மார்க்கை பொறுத்தவரை ஒரு 500 ப்ளஸ் இருந்தீங்கன்னாவே போதுமானது. இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 சீட் இருக்குது. இதில் 100லேருந்து 140 ரேங்க்குள்ளே இருக்கிற மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கும். 470 ப்ளஸ் மார்க் அவங்களுக்கு தேவைப்படும். 1,10,000 ரேங்க் வந்து ஆல் இண்டியா ரேங்க்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அதே போல் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 21 சீட் இருக்குது மொத்தத்தில். இந்த 21ல் 350லேருந்து 450 ரேஞ்சுக்குள்ளே மார்க் உங்களுடைய ரேங்க் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஐஜிஎம்சியில் 380 ப்ளஸ் வந்து அவங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து இருந்தால் போதும். 2,20,000 ஆல் இண்டியா ரேங்க்குள்ள. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 3 சீட்டு தான் இருக்குது. அந்த 3ல் 40லேருந்து 60 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள். நீட் ஸ்கோரும் 535 ப்ளஸ் இருக்கணும் பிசிஎம்க்கு. இபிசி பொறுத்த வரைக்கும் 3 சீட்டு தான் குடுக்குறாங்க. அந்த 3 சீட்ல வந்து 50லேருந்து 70 ரேங்க்குள்ள இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 525 ப்ளஸ் வந்து மதிப்பெண் இருக்கணும். ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க்னு பார்த்தா ஒரு 58,000 ப்ளஸ். சரிங்களா? 58,000க்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சீட்டான கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது மட்டும் தான் வந்து இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ கட் ஆஃப் டீட்டெயில் ஒண்ணு இது வந்து இப்ப சொல்றது என்ன அப்படின்னா ஐஜிஎம்சி. சரி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பிரிவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த கவுன்சிலிங்ல நமக்கு வந்து என்னெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் வந்து ஸ்டேட் ரேங்க்கு 300லேருந்து 400க்குள்ள இருக்கணும். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இது வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் பிம்ஸு, மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா இந்த காலேஜுக்கு அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அதாவது கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து ரூ. 4,00,000 நீங்க பே பண்ற மாரி வரும் வருஷத்துக்கு. இந்த காலேஜ்ல நீங்க சேரணும்னா, உங்க கட் ஆஃப் டீட்டெயில் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு 300லேருந்து 400. ஓவராலா பார்த்தீங்கன்னா 400க்குள்ள இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கும். 300 டூ 400.
ஓபிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த பிரிவு மாணவர்களா இருக்கிற பட்சத்தில, ஒரு 400லேருந்து 600க்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்க்கு நான் சொல்றது. அது எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவினரா இருக்கிற பட்சத்தில 600லேருந்து 800 பிளஸ் கிட்ட இருந்தீங்கன்னா போதும். அதற்கு வந்து உங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். ஸோ இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒன்லி பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். அது பிம்ஸா இருக்கலாம், மணக்குள விநாயகரா இருக்கலாம், வெங்கடேஸ்வரா இருக்கலாம். ஸோ இது 3த்துல எதுல நீங்க சீட் எடுக்கணும்னாலும், இப்ப நான் சொன்ன ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சீட்டானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜெனரலா அது சொல்றது. இப்போ வந்து ஆ ஓகே. இப்ப வந்து அப்ப சொல்லப் போறது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது அதே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்ன்மென்ட் கோட்டா சீட் எஸ்டிமேட்டட் டார்கெட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது. அதாவது மெரிட் லிஸ்ட். ஸோ ரேங்க் அங்க சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட அதே தான் வரும் உங்களுக்கு இதுலயுமே. ஜெனரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 280லேருந்து 310, ஓபிசி பொறுத்தவரைக்கும் 350 டூ 340 ரேங்க். இது எல்லாமே ஸ்டேட் ரேங்க். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஸ்டேட் ரேங்க். அத பாண்டிச்சேரியில வெளியிட்டிருக்கேன். அந்த ரேங்க் உள்ள இருக்கிறீங்களா பாருங்க. எம்பிசிய பொறுத்தவரைக்கும் 380லேருந்து 430 பிளஸ்லயும், இடபிள்யூஎஸ பொறுத்தவரைக்கும் 320 360 பிளஸ்ல நீங்க இருக்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஆ இ அ பிசிஎம், இபிசி இவங்கள பொறுத்தவரைக்கும் 320லேருந்து 350 ரேஞ்சுக்குள்ள இருந்தா போதும். அண்ட் எஸ்சி கேட்டகரி 650 டூ 750, எஸ்டி கேட்டகரி 800 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட் ரேங்க்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்ன்மென்ட் கோட்டா சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே வந்து ஆ ரவுண்ட் 1 கவுன்சிலிங்குரியது சீட் மேட்ரிக்ஸ். இப்போ இது ஃபில் ஆச்சு அப்படின்னு சொன்னா, மறுபடியும் சீட் மேட்ரிக்ஸ்ல வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்துட்டு தான், செகண்ட் ரவுண்ட்ல டீட்டெயிலா நம்மளால சொல்ல முடியும். நீங்க சாய்ஸ் பிரிஃபரன்ஸ் குடுக்குறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் நமக்கு கிடைக்கும். கவர்ன்மென்ட் காலேஜ்ல நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. எதுவா இருந்தாலுமே நீங்க உங்க சாய்ஸ் பிரிஃபரன்ஸ் இந்த மாரி குடுங்க. நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல குறைவான மதிப்பு ஒரு 400, 480 தான் இருக்கேன். ஆனா எனக்கு வந்து கவர்ன்மென்ட் கோட்டா கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா கூட பரவால்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நீங்க ஐஜிஎம்சி குடுத்துடணும். செகண்ட் ஆப்ஷன் பிம்ஸ். இது வந்து என்னுடைய சஜஷன். நீங்க ஒரு செகண்ட் ஆப்ஷன் மணக்குள விநாயகர் குடுத்தாலும் குடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். பிம்ஸு, மணக்குள விநாயகர் அண்ட் வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லி நான் பிரிஃபரன்ஸ் குடுத்துருக்கேன். இதே பிரிஃபரன்ஸ் இங்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு, செகண்ட் காலேஜ் எதுவோ அது தேவையோ அது நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ரவுண்ட் 1க்கு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க அப்ளை பண்ணலன்னா இதுவரைக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு தயாராவும் இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.